எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த என்னுடைய நண்பர் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவருடைய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டாக. ஸோ அவர் ஃபஸ்ட் ப்ரொடக்ஷனில் எனக்கு மியூசிக் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ ஜேஎஸ்கே சார், லோகு சார், வெங்கடேஷ் சார் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு நான் ஒரு விக்ரம் சுகுமாரன் டைரக்டர் கதை கேட்கும்போது, ஏன்னா எனக்கு தேனி பக்கத்தில் கிராமம், பட் அந்த எங்கள் இந்த வில்லேஜ் சார்ந்தனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் ஆனால் கதை வந்து ரொம்ப டெப்த்தான கதை. மற்ற மூவி மாதிரி வந்து சாங்ஸ் வந்து ஒரு டூயட் போட்டோம், ஒரு சோலோ சாங் பண்ணோம் அப்படி இல்லாமல் ஒரு கேரக்டர் வாய்ஸாகவே எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் சாங் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. இப்போ பார்த்துருப்பீங்க உன்னை வணங்காத சாங்கு. இந்த மாதிரி சில ட்ரெடிஷ்னல் கைண்ட் ஆஃப் சாங் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன், நான் தேனிக்கே வரேன் கம்போஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இங்கே உட்காந்து பண்ணால் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அங்கே உள்ள நம்ம அந்த நேட்டிவிட்டி விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாங்கு அந்த விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தேனியில் போய் தான் ஒர்க் பண்ணோம். ஒரு 3 சாங் கம்போசிங் வந்து தேனியில் நடந்துச்சு, மற்றதெல்லாம் இங்கே பண்ணோம். பட் அது கம்போசிங் மாதிரி இல்லாமல் ஒரு கேஷுவலாக பண்ணணும். நிறைய விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த மக்களுடைய வாழ்வியல் பற்றி எல்லாம் பேசிவிட்டு திடீர்னு நைட்டு ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது நைட்டு 12 மணிக்கு பிரதர் இப்படி ஒரு டியூன் பண்ணியிருக்கேன் கேட்கலாமா அப்படின்னு பண்ணுவோம். பல்லவி பாடினாலே நல்லா இருக்குது பிரதர், இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும். ஒரு மார்னிங் ஒரு 3-4 o'clock டியூன் ரெடி ஆகிடும். ஒரு ஏகாதசி காலை ஒரு 11 o'clock வருவார், லிரிக்ஸ் எழுதி பாட்டு ஓகே ஆகிடும். ஸோ இப்படி தான் எல்லா டியூனுமே ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த சாங் யார் பாடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணும்போது, யூஸ்வலாக நம்ம வந்து இப்போ ப்ளேபேக் சிங்கர்ஸ் நிறைய பாடிட்டுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக அந்த ட்ரெடிஷ்னல் ரொம்ப டெப்த்தாக இருக்க படனால ட்ரெடிஷ்னலாகவே சிங்கர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வேல்முருகன், அப்புறம் புஷ்பவன குப்புசாமி, அதுக்கப்புறம் ஜெயமூர்த்தி, அப்படி ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட் வச்சே பண்ணோம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் ஆக்சுவலாக. என்னென்னா மோஸ்ட்லி ஏதாவது ஒரு சாங் யூஸ் பண்ணுவாங்க. இது டோட்டலாகவே வந்துட்டு ஃபோக் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்கோம். அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது தான் மற்ற எல்லா ஆர்டிஸ்டோடைய நடிப்பெலாம் பார்த்தேன் நான். என்னென்னா இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ராமமூர்த்தி சாருடைய இதை பார்த்தேன். ஆக்டிங் பார்த்துட்டு ஒரு நாள் அவரை ஆஃபீஸில் மீட் பண்ணேன். பார்த்துட்டு பிரதர் இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு அப்படின்னு. பிரதர் என்ன பிரதர், இவர் தான் பிரதர் அந்த மெயின் கேரக்டர் அப்படின்னாரு. ஏன்னா அவர் அப்போ கொஞ்சம் தாடி வச்சுருந்தார், எனக்கு தெரியல. பட் படத்தில் அவர் ஷேவ் பண்ணி வேறு மாதிரி இருந்தார். அப்புறம் விஜய் மேடம் அண்ட் ஓவியா, கதிர் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலாக எங்கேயுமே நடிக்கலை, ஆக்சுவலாக வாழ்ந்துருக்காங்க. அவர்கிட்ட கூட சொன்னேன், பிரதர் நீங்கள் எப்படி பிரதர் இது வந்து ஒரு ஃபுல்லாக நியூ ஆர்டிஸ்ட் வச்சு எங்கேயுமே வந்துட்டு ஒரு இடம் கூட நானும் பார்க்குறேன். ஆர்ஆர் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு பார்க்குறேன், எங்கேயுமே இல்லை. எல்லாமே வந்துட்டு ஒரு லைவாகவே இது பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு 4 தீம் இல்லை 5 தீம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அப்படி ஃபுல்லாக அது வந்து பேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த படத்தில் அப்படி பண்ண முடியல. ஏன்னா வேறு சேஞ்ச் ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு லவ் வருதுன்னா ஒரு ஆக்ஷன் வருது, திடீர்னு ஒரு எமோஷன் இருக்குது, இப்படி வேறு சேஞ்ச் வரனால கொஞ்சம் டைம் எடுத்தது ஆர்ஆருக்கு வந்துட்டு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு இப்போ போன படம்லாம் நிறைய சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்தோட சாங்ஸு அண்ட் படமும் மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ நன்றி, வணக்கம்.